பிரைஸ்லாடினோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கப்படியாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். அன்புலே இயேசப்பா, அந்த நல்ல வேளையும் காண செய்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட எங்களோட இடைப்படுங்க, அப்படி வார்த்தைகள் இடைப்படட்டும் அப்பா. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்களோட வாழ்க்கையை மாற்றத்தக்கதான அந்த வார்த்தைகள் ஏசப்பா, நீங்கள் ஏசப்பா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் ஏசப்பா எல்லாரோடையும் இடைப்படணும்னு ஜெபிக்கிறோம். உங்கள் கருத்தில் முழுமையாக படைக்கிறேன். இயேசு முடிஞ்சவங்க நல்ல பிதாவே, ஆமென். ஸோ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதோட கண்டினியூவாக பார்ட் 2 இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பாருங்கள், இப்போ இன்றைக்கும் நான் வந்து பேச போகிற டாபிக் லாசரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாசருவோட மரணம். ஸோ அந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மகிமை இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், மார்த்தாள் மரியாள் 2 பேருக்கும் அந்த இழப்பை தாங்க முடியல. ஒரு பெரிய இழப்பு அவங்க வீட்டில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க 2 பேரும் அந்த கண்ணீரில் இருக்காங்க. ஏசப்பா வந்து மரணம் முடிந்து 4 நாள் கழித்து ஏசப்பா அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஏசப்பா என்ட்ரு ஆகிறப்ப ஏசு வருகிற பாருங்கள், யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஸோ மார்த்தாள் வந்து இயேசுவை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் போகிறப்ப இயேசுப்பா நம்ம கூட இருக்காங்களான்னு முதல்ல சந்தேகம் வரும். அவர் நம்ம கூட இருக்கிறாரா, இல்லை நம்மளை விட்டுட்டு போயிட்டாரான்னு சொல்லி நம்மளுக்கு அந்த குழப்பம் வரும். அதான் என் மார்த்தாளுக்கும் அந்த கேள்வி வந்திருக்கு. அவங்க முதல்ல இயேசுப்பா பார்த்து கேட்ட கேள்வி அதுதான், நீங்கள் இப்படி இருந்தால் எங்களுக்கு இப்படி ஆயிருக்காது இயேசுப்பா. ஸோ நம்மளும் நான் அந்த கேள்விக்குறியோடு இருக்கலாம் நம்மளோட வாழ்க்கையில். ஆண்டவர் இருந்திருந்தானா இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் பாசிபிளான்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகி இருக்கலாம். ஆனால் இயேசுப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. ஸோ உங்களுக்கான மகிமை வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், லாசரோட மரணம், அதற்கு பின்பு ஒரு பெரிய உயிர்த்தெழுதல். ஸோ பைபிளில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது லாசரோட மரணத்தோட, அதுக்கப்புறம் அவரோட உயிர்த்தெழுதல். ஸோ நம்மளுக்கும் இம்பாசிபிளான விஷயங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். நம்மளோட சரீரம் சில நேரம் வந்து லாசரோ போல் பாசிபிளே இல்லை, டாக்டர்ஸ் அறிக்கை கொடுத்துருக்கலாம். பட் வந்து ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க, அதுக்கான இல்லை, விசுவாசித்தால் நீ மகிமையை காண்பாயின்னு சொல்லி. என்னோடய ஃபேமிலியில் நான் என்னோடய அத்தையை வந்து சாட்சியாக சொல்லுவேன். எங்கள் அத்தை 2 பேருக்கும் கேன்சர். ஸோ டாக்டர்ஸ் 4th ஸ்டேஜ் எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க மறிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவு பணம் ரொம்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏசப்பா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் மட்டும்தான். ஆண்டவரை பிடித்து கொண்டு ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க கூட தனியார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட அவங்க போக முடியாது. பட் அந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்தாங்க. ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீமோலாம் வச்சாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க 5 வருஷம் ஆகுது, அந்த கேன்சர் எல்லாம் மறைந்து பெரிய சாட்சியாக இருக்கிறாங்க. டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீங்கள் மறைச்சிருவீங்கன்னு சொன்ன டாக்டர்ஸே பெரிய மிராக்கிளாக வந்து எங்கள் அத்தை இப்போ வரைக்கும் சாட்சியாக இருக்கிறாங்க. அந்த சாட்சியை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் சரீரம் மறித்து இருக்கலாம், இல்லை எந்த காரணங்கள் இருந்தாலும் ஏசப்பா சொல்கிறாங்க, அதை உயிர்த்தலை செய்ய ஏசப்பாவால் முடியும். அவரால் குணமாக்க முடியாத நோயோ குணமாக்க முடியாத செயல்கள்ன்றது எதுவுமே இல்லைங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து 23ஆம் வசனம். ஏசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். ஏசப்பா டைரக்டாக சொல்கிறாங்க. மார்த்தாளோட கவலையை பார்த்துட்டு, கவலைப்படாத, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்கிறப்ப கூட மார்த்தாளால் அந்த இடத்துல நம்ப முடியலங்க. அவங்க வந்து சரி கடைசி காலத்தில் அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். ஸோ அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க. ஸோ நிறைய நேரங்களில் ஆண்டவர் திருப்பி நம்மக்கிட்ட பேசினாலும் அந்த சூழ்நிலைகளால் அந்த வார்த்தைகள் வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அற்புதம் இல்லை, நான் அற்புதம் செய்ய மாட்டேன்னு இந்த இடத்துல ஏசப்பா போகல. ஏன்னா அங்கே நம்பிக்கைக்குரிய சூழ்நிலைகள் இல்லை. யாருமே வந்து இது நடக்கும்ன்ற நம்பிக்கையிலே இல்லை. ஆனால் ஏசப்பா அந்த இடத்துலையும் அந்த மக்களோட அந்த பிள்ளைகளோட கண்ணீரை கண்டு அவங்களுக்கு வந்து அற்புதம் செஞ்சாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பைபிளில் நம்ம வந்து நிறையா ரீட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சம்பவங்கள் வந்திருக்கு. எல்லாவற்றையும் விட இயேசு கண்ணீர் விட்டார்ன்ற ஒரு வசனம், ஒரு சம்பவம் வந்து இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா யோவான் 11:35. ஸோ பாருங்கள், 33 அவள் அழுகிறதையும் மரியாள் அவங்களோட கூட இருக்கிற வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. 35ஆம் வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். இந்த சம்பவங்கள் வந்து ஏசப்பா வந்து அசைத்தது. அவர் வந்து கண்ணீர் விட்டார். நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை ஏசப்பா பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருந்து அவரோட ஆவியில் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார்ன்னு இருக்குது. ஸோ நம்மளாம் கண்ணீர் விட்டுட்டு இருக்கோம்னா ஏசப்பா அதை பார்த்துட்டு அப்படியே போகிற தெய்வம்
தெய்வம் இல்லைங்க, நம்மளோட தெய்வம். அவர் நம்ம கூட இருந்து நம்மளுக்காக வந்து பரிதபிக்கிற ஒரு தேவன். ஐயோ என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு சொல்லி அந்த கஷ்டத்தில் அவரும் கூட இருந்து நம்ம கூட இருந்து அந்த கஷ்டத்தில் அவரும் நம்ம கூட இருந்து அவரும் அழுவார். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அழ தேவையில்லை. ஏசப்பையன் இந்த இடத்துல அழணும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அங்கே உயிர்த்தெல்லாம் நடக்க போகுது, அது ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் கண்ணீர் விட்டார். ஸோ அந்த காரியங்கள் அவரை வந்து கலக்கடிச்சுது, அவரோட ஆவியில் கலங்க வச்சது. ஸோ நம்மளோட வாழ்க்கையை பார்த்து நம்மளோட மோசமான பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம போகிற சுச்சுவேஷன்ஸ் அவருக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை கைப்பிடித்து தூக்கி ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்து பாருங்க, இயேசு அவளை நோக்கி 40வது வசனம், நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்கிறாங்க. மறுபடியும் வார்த்தையை இயேசுப்பா சொல்கிறாங்க. அப்பயும் வந்து எல்லாருமே அதை வந்து யாருமே அதை ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவங்களோட கலக்கம், அவங்க சூழ்நிலையை புரிந்தும் ஏசப்பா அற்புதம் செய்கிறாங்க. லாசருவே 33வது வசனம் பாருங்கள், 43, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பார்த்தீங்கன்னா லாசரு வெளியே வந்தார், உயிரோடு வந்தார். பாருங்கள், இந்த அற்புதத்தினால என்ன ஆச்சு? 45வது வசனம், அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்கள் யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். நிறைய பேர் விசுவாசிச்சாங்க. இந்த அற்புதத்துக்கு அப்புறம் ஆண்டவரை பின்பற்றினாங்க நிறைய பேர். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் குறைகள் இருக்குதுன்னா அதற்கான விசுவாசம் நிறைய, அதாவது விசுவாசம் நம்ம தளர்ந்து இருக்கும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன், நீ நம்பிக்கையாக இரு, நீ அறிக்கையிடு. நம்ம பாசிட்டிவிட்டியாக அறிக்கையிடுறப்ப கண்டிப்பாக ஏசப்பா அதை பார்ப்பாங்க, ஹானர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை 2 பேர் பார்க்குறாங்க, சத்ருவும் பார்க்குறான், ஆண்டவரும் பார்க்குறாரு. அவன் முன்னாடி ஏசப்பா எனக்கு செய்வாங்க நம்ம அறிக்கையிடுறப்ப கண்டிப்பாக ஆண்டவர் வந்து மகிமையை காண செய்வாங்க. பெரிய மகிமை காத்து கொண்டு இருக்குது. நான் இப்போது நடக்கிறத பார்த்து இவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சுட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் இயேசுவா சொல்கிறாங்க, இனிமேல் தான் உன் லைஃப் ஆரம்பிக்க போகுது, உனக்கான மகிமை இனிமேல் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லி இயேசுவா சொல்கிறாங்க. ஸோ என்னோட வாழ்க்கையே அதற்கு சாட்சி தான். நானும் வந்து என்னோட தகப்பன் இறந்த போது ரொம்ப வருத்தமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் மத்தியில் இயேசுவா நின்று என்னை பயன்படுத்துகிறாங்க, நானே ஒரு சாட்சியாக நிற்கிறேன். ஸோ ஆண்டவர் நம்மளை மகிமையாக நிற்க செய்வாங்க. இப்பொழுது நம்ம இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒருத்தரோட வாழ்க்கையும் ஏசப்பா, கண்ணீரின் பாதையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அந்த பிள்ளைகள் போகிற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. லாசரோ உயிரோடு எழுப்புனது போலப்பா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்குதோ, என்னென்ன ஏசப்பா காரியங்களில் ஏசப்பா அவங்க ஏசப்பா திக்கி கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலையும் ஏசப்பா நீங்கள் மகிமையை காண செய்யுங்கப்பா. இதோ நான் உன்னை மகிமையை காண செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கையிடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மோசமான சூழ்நிலையிலையும் அறிக்கையிடுறது எப்படின்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க. அதன்படி நாங்கள் அறிக்கையிடுறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மகிமையை காண செய்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய மகிமையை காணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.